வணக்கம். உலக நாடுகளில் சுற்றுச்சூழலுடன் இருக்கும் நாடுகள் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர நினைக்கும் நாடுகள். எந்த நாட்டில் எரிபொருளில் வாகனங்கள் ஓடவில்லையோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. எந்த நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தும் தண்ணீர் பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் கவர், மெழுகு கப் பயன்படுத்தவில்லையோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. எந்த நாட்டில் இயற்கையையும் வளங்களையும் அழித்துவிட்டு சாலைகள் போடவில்லையோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. வளர்ச்சி என்ற பெயரில் தொழிற்சாலைகள் அமைத்து பெயிண்ட், இரும்பு துகள்கள், கரும்புகைகள், தண்ணீரில் மாசு அடையாமல் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்கள், சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் ஆரோக்கியமாக இருந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. கடல் மற்றும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யாமல், குப்பைகள் இல்லாமல் கப்பல், படகு வேறு எதன் மூலமும் மழை காலத்திலும் உயிரினங்கள் கடலில் உயிர் வாழ முடியும் என்றால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. ஆகாயத்தில் விமானங்கள் பறப்பதாலும் விண்வெளி ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதாலும் ஆகாயத்தில் காற்று மாசு அடைகிறது. எந்த நாட்டில் இல்லையோ அந்த நாடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. அதிக வெப்பம், அதிக சத்தம், ஒரே இடத்தில் அளவுக்கு அதிகமாக மக்கள் கூட்டம் கூடாமல் இருந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. மண் வளம், விளைநிலத்தில் மண்புழு, இயற்கை வளங்கள் மிகுந்த பகுதியில் தேனீக்கள், காடுகளில் விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் தன் இனத்தை பெருக்கிக் கொண்டு வாழும் சூழ்நிலை இருந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. கதிர்வீச்சுகள் எந்த நாட்டில் இல்லையோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களில் இயற்கை முறையில் விளைய வைத்து உண்டால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. உலகில் பல நாடுகள் ஆயுதங்கள், அணுகுண்டுகள், ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்கள். பிற நாடுகளில் போட்டால் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் அழிந்துவிடும். மீண்டும் புல் பூண்டு மனிதர்கள் உயிர் வாழ யாரும் வாழ தகுதி இல்லாமலும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பழைய நிலைக்கு வராது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். போர் செய்து ஆயுதங்களை அழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலாவதியாகும் அணுகுண்டுகளை எப்படி, எங்கு வைத்து இருப்பது, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எப்படி வைத்திருப்பது? இதுபோல் இல்லாத நாடுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நாடு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சுத்தமாகவும் மனிதர்கள், உயிரினங்கள் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பாதுகாப்பான நாடு. இயற்கையுடன் போட்டி எதிர்த்து வாழ முடியாது. இயற்கையுடன் வாழ பழகிக் கொள்வோம். சுற்றுச்சூழல் தினத்தில் உறுதியேற்போம். நன்றி.